வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பொதுவா அந்த சங்கிங்க குடுக்குற பேட்டியெல்லாம் நான் பார்க்கறது இல்ல. ஆனா வாட்ஸ்அப்ல ரங்கராஜ் பாண்டே பேசு தமிழா பேசு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல குடுத்த வீடியோவுடைய ஒரு சின்ன கட்டிங் வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்தது. நெறைய சங்கிகள் வந்து இதை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல வந்து ஃபார்வர்டா எனக்கு இது வந்தது. அத பார்த்தோனே சரி இத பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக வேற வழியே இல்லாம முழு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருந்தது. அந்த முழு வீடியோவுமே வந்து நம்ம பார்த்தேன். அதுல மூத்த பத்திரிகையாளர், நடுநிலையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கி ரங்கராஜ் பாண்டே பல அரிய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது அப்படியே ரொம்ப சிலாகிச்சு பேசுறாரு. இந்த காசி தமிழ்ச் சங்கமத்த பத்தி ரொம்ப சிலாகிச்சு பேசுறாரு. காசிக்கும் ராமேஸ்வரக்கும் பல ஜென்மங்கள் தாண்டி தொடர்பு இருக்குது. நீண்ட நெடிய தொடர்பு இருக்குது. ஆனா அந்த தொடர்புகளை வலுப்படுத்த குஜராத்ல இருந்து ஒருத்தர் கிளம்பி வர வேண்டி இருந்தது. மோடி தான் வந்து காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை வந்து இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அதற்கு உதாரணம் தான் காசி தமிழ்ச் சங்கமம். நான் போயிட்டு வந்தேன். எங்க திரும்பினாலும் போர்டு, எங்க பார்த்தாலும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தின்னு எல்லாத்துலயும் எழுதி வச்சிருக்காங்க. எங்க திரும்பினாலும் மோடி படமும் யோகி படமும் இருக்கு. காசிக்கு கௌரவம், தமிழுக்கு கௌரவம். ஊர் பூரா வணக்கம் தமிழகம், வணக்கம் தமிழ்நாடு, வணக்கம் தமிழ்னு காசி தமிழ் அவ்வளவு தமிழ்ல போடுங்க. எப்படி இருக்கும் இங்க காசியில போய் தமிழை பாக்குறதுக்கு? கண்கூடா பார்த்தேங்க. ஏப்பா காசி தமிழ் சங்கமம் நடத்துறீங்க, அதுல என்னப்பா மோடி படமும் யோகி படமும் மட்டும்தான் போடுறீங்க? இங்க தமிழை வளர்த்த எத்தனையோ அறிஞர்கள் இல்லையா? அவங்க படம் எல்லாம் போட தெரியலையா? அவங்க வரலாறை பத்தி எல்லாம் அங்க பேச தெரியலையா? இல்லன்னா எப்பவுமே தூக்கிட்டு தெரிவாரே மோடி. திருக்குறளை பாருங்க, நான் தான் பிரபலப்படுத்தினேன், நான் தான் மொழிபெயர்த்தேன் அப்படின்னு சொல்வாரு. அந்த திருவள்ளுவர் படம் வைக்க முடியாதா? அது என்ன திருமண இடத்துல எல்லாம் யோகி படமும் மோடி படமும் வைக்கிறீங்க? நீங்க காசி தமிழ் சங்கம் மூலமா யாருக்கு பப்ளிசிட்டி தேட விரும்புறீங்க? அதுல இவர் சொல்றாரு, 1 மணி நேரம் கலை நிகழ்ச்சி நடந்துதான். 1 மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பாரம்பரிய கலைகளையும் அப்படியே சுருக்கி 1 hour பிரசன்டேஷனா கொடுத்துட்டாங்களாம். அதுவும் அந்த நமோ காட்டோட அந்த பேக்டிராப்ல அதை பார்க்கும் பொழுதே அப்படியே அவருக்கு மெய் சிலிர்த்து போச்சான். எந்த அளவுக்கு மெய் சிலிர்த்து போச்சுன்னா, கமலா ஹாரிஸ் எப்படி அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஆனாங்களோ அந்த அளவுக்கு இவருக்கு மெய் சிலிர்த்து போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றாரு, காசிய பாத்தீங்களா எவ்வளவு அழகா இவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. இதே வார்த்தைகளை அவர் யூஸ் பண்றாரு. காசி தமிழ்ச்சங்கம் மூலமா எவ்வளவு அழகா இவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு தான் இந்து தர்மத்தை விரோதியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கேபிட்டலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரே சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு இந்த கும்பமேளா மாதிரியோ இல்ல காசி தமிழ் சங்கமம் மாதிரியோ இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்ல கெப்பாசிட்டியும் கிடையாது, அதற்கான ஃபோர்சைட்டும் கிடையாது. உண்டியல்ல இருக்க காசை எப்படி வெளியில எடுக்கணும் தான் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் யோசிக்குமே தவிர, உண்டியலுக்குள்ள காசை எப்படி கொண்டு வந்து போடுறது அப்படிங்கறத யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. அப்புறம் சொல்றாரு, நான் கும்பமேளாவுக்கு போனேன், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு. நான் அந்த டாக்ஸில போயிட்டு இருக்கேன், போற நேரத்துல அந்த டாக்ஸிக்காரருக்கு 10 போன் கால் வருது. 10 பேர் கேக்குறாங்க, இன்னைக்கு எனக்கு இந்த டேட்ல பிக்கப், அன்னைக்கு அந்த டேட்ல பிக்கப்னு அவர் வந்து டீல் பேசுறாரு. அதே மாதிரி போட்ல ஒரு காட்ல இருந்து இன்னொரு காட்டுக்கு போனோம்னா ஒருத்தருக்கு 100 ரூபாய் வாங்குறான். ஒரு ட்ரிப்புக்கு மொத்தம் 5000 ரூபாய். 50 பேரை ஏத்திட்டு போய் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான். திரும்பி கூட்டிட்டு வந்து விட்டா 10,000 ரூபாய். ஒரு நாளைக்கு 10 ட்ரிப் அடிச்சா அவனுக்கு 1 லட்சம் ரூபாய். ஒரு மாசம் போட்டுக்காரனுக்கு 30 லட்சம் ரூபாய் வருமானம். இங்கேயும் தான் ராமேஸ்வரம் இருக்கு, இங்கேயும் தான் கன்னியாகுமரி இருக்கு. தமிழ்நாடு வந்து ஸ்டேட் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம், டெம்பிள் சிட்டின்னு நம்ம சொல்றோம். சரி, நாத்திகர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறதாவே வச்சுப்போம். ஒரு கடவுள் மறுப்பாளர் போட்டு ஓட்டி சம்பாதிக்கலாம் இல்லையா? இப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஏன் தமிழ்நாடு அரசு நடத்த மாட்டேங்குது? மகா சிவராத்திரின்னு ஒரு விழாவை ஜக்கி வாசுதேவ் நடத்துறாரு, இதுக்கு 7 லட்சம் பேர் வராங்க. இதை ஏன் தமிழ்நாடு அரசு செய்யக்கூடாது? இது மூலமா ஏன் வருமானத்தை ஈட்டக்கூடாது? இந்த ஃபோர் தாட், இந்த ஃபோர் சைட் ஏன் திராவிட மாடல் அரசுக்கு வரமாட்டேங்குது? ஏன் இதற்கு முனைப்பு காட்ட மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல. அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டுல என்ன எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுமா, நீ கும்பமேளா போனியா, நீ கும்பமேளா போனியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்களாம். அப்படி தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க கும்பமேளாக்கு போறதுக்கு.
அப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கணும்? இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கும்பமேளா போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கணுமா வேண்டாமா? தினம் திருப்பதிக்கு பஸ் விடுறீங்கல்ல, அந்த மாதிரி பஸ்ஸோ ட்ரெயினோ விட வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறாரு. நான் கேக்குறேன், ட்ரெயினை மாநில அரசா விடும்? ஒன்றிய அரசு தானே ரயில்வே துறையை நிர்வகிக்குது. நீங்க எந்த லட்சணத்துல ட்ரெயின் விட்டீங்க அப்படிங்கறத தானே நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். இந்த லட்சணத்துல இந்த முட்டாள் சங்கி சொல்லுது, திருப்பதிக்கு டெய்லி பஸ் விடுறீங்கல்ல, இங்க இருந்து பஸ் விட வேண்டியது தானே? இங்க இருந்து திருப்பதி எவ்வளவு தூரம், இங்க இருந்து பிரயாகராஜ் எவ்வளவு தூரம்? இங்க இருந்து பிரயாகராஜுக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர். ட்ரெயின்ல போனீங்கன்னா 36 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஆர்டினரி செகண்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு போனா கூட அப் அண்ட் டவுன் ட்ரிப்புக்கு உங்களுக்கு 3500 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் ஆகும். அப்படி ட்ரெயின்ல நீங்க டிக்கெட் புக் பண்ணாலும் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது உறுதி கிடையாது. உயிருக்கும் உங்களுக்கு கேரண்டி கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்க இருந்து 2000 கிலோமீட்டர் தமிழ்நாடு பஸ் அனுப்பணுமா? சரி, இவர் சொல்ற மாதிரி ஒரு 50 இல்ல 100 பஸ் விடுறோம்னே வச்சுக்கோங்களேன். அங்க எங்க கொண்டு போய் நிறுத்துவாங்க? அதற்காக யூபி அரசாங்கம் என்ன ப்ரொவிஷன் பண்ணி வச்சிருக்கு? ஏற்கனவே மற்ற மாநிலங்கள்ல இருந்து வந்த பஸ் எல்லாம் எப்படி அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அடிச்சு உடைச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நாம செய்திகள்ல பார்த்தோம்ல. இந்த சேதாரம் அந்த மாதிரி தமிழ்நாடு பஸ்ஸுக்கு நடந்தா யாரு காசு கொடுப்பா? யோகி கொடுப்பாரா இல்ல பாண்டே கொடுப்பாரா? இல்ல இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம மக்களை இங்க இருந்து அவங்க அனுப்பி வச்சு அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா, யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நஷ்ட ஈடு யாரு கொடுப்பா? சரி, அப்படியே நீங்க நஷ்ட ஈடு கொடுத்தாலும் போன உசுறு திரும்பி வந்துருமா? இதெல்லாம் பத்தி என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, இது பெரியார் மண்ணா இருக்கலாம், ஆனா இங்க கோவிலுக்கு போற கூட்டம் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தான் சார், இது பெரியார் மண்ணு தான், இங்க கோவிலுக்கு போற கூட்டம் அதிகம் தான். ஆனா இங்க பக்தியே வெறும் பக்தியா மட்டும்தான் பார்ப்பாங்க. மதமோ பக்தியோ கடவுளோ அவங்க வாழ்க்கையில நெறிமுறைப்படுத்துறதுக்கும் கஷ்டம் வந்தா ஒரு ஆறுதல் தேடுறதுக்கும் ஒரு விஷயமா மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா பக்திய வச்சு, மக்களுடைய மூட நம்பிக்கைகளை வச்சு, மக்களுடைய அறியாமைய வச்சு நீங்க சொல்ற மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஈன புத்தி, கேவலமான புத்தி தமிழக மக்களுக்கும் கிடையாது, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் கிடையாது. இல்ல எங்களுக்கும் கும்பமேளாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இது முழுக்க முழுக்க ஒரு ஆரிய பார்ப்பன கூட்டத்தினால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல் தானே. இங்க எத்தனையோ ஆயிரம் கோவில்கள் இருக்கு. திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ கோவில்களுக்கு குடமுழக்கு விழா பண்ணிருக்காங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, உண்டியல்ல காசு வரதுக்கான வழிய பார்க்க மாட்டேங்கிறாங்க, காசை எடுத்து செலவு பண்றதுக்கான வழிய பாக்குறாங்க அப்படின்னு. உண்டியல்ல வரக்கூடிய காசை எதுக்காக சார் செலவு பண்றாங்க? கோவில்ல பக்தர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு விழா நடத்த செலவு பண்றாங்க. கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவசமா அன்னதானம் கொடுக்கறதுக்கு செலவு பண்றாங்க. கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்கறதுக்கு செலவு பண்றாங்க. கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பக்தர்களுடைய பிள்ளைங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளி கல்லூரிகள் திறக்கிறாங்க. இதுதான் சார் அவங்க செலவு பண்றாங்க. ஆனா யூபி அரசாங்கம் அந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்கு செலவு பண்ணிருக்கா? ரொம்ப பெருமையா பேசுறீங்களே, 7000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு புதிய ஒரு மாவட்டத்தையே, கும்பு மாவட்டம்னு ஒரு புதிய மாவட்டத்தையே அமைச்சிட்டு அதுக்கு ஒரு எஸ்பி போட்டு, அதுக்கு ஒரு கலெக்டரை போட்டு, அங்க புது போலீஸ் ஸ்டேஷன்லாம் போட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே டெவலப் பண்ணிருக்காங்க. 7000 கோடி முதலீடு பண்ணதுனால கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி வருமானம் வந்திருக்குன்னு யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்காரு. 3 லட்சம் கோடி உங்களுக்கு வருமானம் வந்திருக்கு, ரெவென்யூ வந்திருக்குன்னா நியாயமா பார்த்தா கிட்டத்தட்ட 54,000 கோடி நீங்க ஜிஎஸ்டி கட்டியிருக்கணுமா இல்லையா சார்? ஆனா பிப்ரவரி மாசம் யூபி மாநிலம் எவ்வளவு தெரியுமா ஜிஎஸ்டி கட்டியிருந்தது? 9,000 சொச்சம் கோடி. அப்ப மீதி 45,000 கோடி என்ன ஆச்சு? இதுல சில சங்கிகள் ரொம்ப அறிவாளியா பேசுற மாதிரி என்ன தெரியுமா பேசும்? இதெல்லாம் கேஷ், இன்ஃபார்மல் எக்கானமி. இதெல்லாம் போட் ஓட்டுறவங்கலாம் கேஷ்ல சம்பாதிப்பான். அங்க நிறைய பேர் டீ கடை நடத்துறாங்க, ஹோட்டல் நடத்துறாங்க, அவங்க எல்லாம் கேஷ்ல டீல் பண்ணுவாங்க. இதுக்கும் ஜிஎஸ்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சில அறிவாளி சங்கிகள் கேட்கும். டீ கடை நடத்துறவன் பால் வாங்க மாட்டானா? சக்கரை வாங்க மாட்டானா? அதுக்கெல்லாம் நீங்க ஜிஎஸ்டி வாங்க மாட்டீங்களா?
ஹோட்டல் நடத்துறவன் மளிகை சாமான் வாங்க மாட்டானா? காய்கறி வாங்க மாட்டானா? அதுக்கெல்லாம் நீங்க ஜிஎஸ்டி கலெக்ஷன் போடுறது இல்லையா? யாருக்கிட்ட விடுறீங்க? பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வழியா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 66,000 கோடி பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கேக்குறவன் கேனைனா இருந்தா கேப்பையில நெய் வடியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். 2019ஆம் ஆண்டு வெறும் 24,000 கோடி வந்ததுக்கே யூபி திணறி போச்சு. உங்களால மேனேஜ் பண்ண முடியல. இந்த லட்சணத்துல 66,000 கோடி பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய் சொல்றீங்க. ரியலிஸ்டிக்கா யோசிச்சு பாருங்களேன். 66,000 கோடி அப்படிங்கிறது இந்திய நாட்டுடைய பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட பாதி. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 3 மாநிலங்களும் கிட்டத்தட்ட கும்பை நிராகரித்து விட்டது அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா இந்த 3 மாநிலத்திலிருந்து யாருமே பெரும்பாலும் மகா கும்ப மேளாவுக்கு போகல. பெரும்பாலும் இந்த ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய ஐயோ இந்து மதத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இவங்க மூளை செலவை செய்து வச்சிருக்காங்களே அந்த கூட்டம் தான் அங்க வந்திருக்கு. இந்த 66,000 கோடி அப்படின்னு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஒரு நம்பர் கொடுக்குது. இதை எப்படி சார் கவுண்ட் பண்ணீங்க? எவ்வளவு டிக்கெட் சேல் ஆச்சு அப்படிங்கறத வச்சா, இல்ல ரிமோட் சேட்டலைட்ஸ் வச்சா, இல்ல அங்க ஆயிரக்கணக்கான ட்ரோனை பறக்க விட்டா, எப்படி இந்த நம்பரை நீங்க அரைவ் பண்ணீங்க? பெருசா ஒரு பேராகிராஃப் போட தெரியுது இல்ல பப்ளிசிட்டிக்காக. இந்த தரவுகள் எப்படி எட்டப்பட்டது அப்படிங்கறத ஏன் சார் சொல்ல மறுக்கிறீங்க? ரியலிஸ்டிக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கும்பமேளாவுக்கு போறாங்கன்னா ஒரே தடவை குளிச்சுட்டு திரும்பி வந்துட மாட்டாங்க. 1க்கு 2 தடவை போய் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த நம்பர் பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். கிட்டத்தட்ட 30 கோடி பேர். இன்னும் ரியலிஸ்டிக்கா சொல்லணும்னா 25ல இருந்து 30 கோடி பேர் தான் வந்திருப்பாங்க. அவ்வளவு பேரை தான் யூபி மாநிலத்தால ஹேண்டில் பண்ண முடியும். இவ்வளவு பேரையே ஹேண்டில் பண்ண முடியாம தான் அங்க டிரான்ஸ்போர்ட் திணறுச்சு, ரயில்வேஸ் படுத்துருச்சு, பஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இங்க இடிச்சு உடைச்சாங்க, ஸ்டாம்பீடு நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுல வேற இந்த ஸ்டாம்பீட நியாயப்படுத்துறாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத சங்கி அப்படிங்கறத இந்த விஷயத்துல கரெக்டா ரங்கராஜ் பாண்டே நிரூபிச்சிட்டார். என்ன சொல்றாரு? டெல்லியில ஸ்டாம்பீட் நடத்துறதுக்கும் கும்பமேளாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு என்ன உவமை சொல்றான்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதுக்கும் ஸ்டாலினுக்கும் நாம கனெக்ட் பண்ண முடியுமா? ரெண்டும் வேற வேற இல்லையா? அந்த மாதிரி டெல்லியில நடந்த ஸ்டாம்பீடுக்கும் கும்பமேளாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. டெல்லியில ஒரே ஒரு நபர் ட்ரெயின் நம்பரை மாத்தி அறிவிச்சதுனால நிறைய பேர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டாங்க. அதனால ஸ்டாம்பீட் நடந்து அதுல 18 பேர் செத்து போயிட்டாங்க, 5 குழந்தைங்க செத்து போச்சு அப்படின்ற ஒரு பொய்ய அவர் இந்த பேட்டியில சொல்றாரு. ஏன் சார் எவ்வளவு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விடுறீங்க? போறவங்க வரவங்கலாம் 1,500 ரூபாய் டிக்கெட்டுக்குன்னு வாங்கிட்டு எதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள விடுறீங்க? இவ்வளவு சிறப்பு ரயில் தான் போகுது, அந்த ஒவ்வொரு ரயிலோடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சா அதை தாண்டி எதுக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட் சேல் பண்றீங்க? உங்களுக்கு தெரியும்ல கும்பமேளா நடக்குது அப்படின்னு. டெல்லியில ரயில்வே ஸ்டேஷன்ல கூட்ட நெரிசல் வரும் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? டெல்லியோடைய லா அண்ட் ஆர்டர் யார் கையில இருக்கு? ஒன்றிய அரசின் கீழே தானே வருது. அப்போ மக்களுடைய பாதுகாப்புக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்க எடுத்திருக்கணுமா வேண்டாமா? இதெல்லாம் எதுவுமே செய்யாம தப்பா ஒருத்தன் அனௌன்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேல தூக்கி பழிய போடுறாரு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் சயின்டிபிக்கா சொல்றாராம். கங்கை என்ன குளமா குட்டையா? அது ஓடக்கூடிய ஒரு நதி. தினம் தினம் குளங்களை அடவே காடா அதுக்குள்ள போடுறாங்க. அப்படிப்பட்ட பிணங்கள் இருந்தாலும் அந்த நதி அவ்வளவு தூய்மையா இருக்கு. இதெல்லாம் சயின்ஸாலலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதெல்லாம் தெய்வீகம். மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, மனித கழிவுகளில் இருக்கக்கூடிய ஈகோலை பாக்டீரியாவுடைய லெவல் மிக அதிகமாக இருக்கு. இந்த தண்ணிய குளிக்க மட்டும் இல்ல, பக்கமே போக கூடாது. இது சாக்கடை தண்ணிக்கு சமம், இதை எதற்குமே பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு.
நாம சொல்லல, ஒன்றிய அரசின் கீழ் இறங்கக்கூடிய மாசு கட்டுப்பாடு வாரியம் சொல்லுது. கங்கை அவ்வளவு புனித நதினா எதுக்கு சார் கிளீன் கங்கா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேர்ல ஒன்றிய அரசு 20,000 கோடி செலவு பண்ணுச்சு? எதுக்கு செலவு பண்ணீங்க? இல்ல எந்தெந்த பிஜேபி மினிஸ்டர்ஸ் அதை முழுங்குனாங்க, முழுங்கி ஏப்பம் விட்டாங்க? இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்களா? சும்மா போற போக்குல அடிச்சு விட வேண்டியது. பிணத்த அறவேக்காடா போட்டா கூட கங்கை நதி புனிதமாயிடுமா? 50 வருஷம் முன்னால கங்கை நீரை என் வீட்டுல கொண்டு வந்து நான் வச்சிருக்கேன். இன்னும் அதுல ஒரு புழு கூட வரல. கங்கை நீரை சொம்புல சீல் பண்ணி கொடுப்பாங்க அந்த காலத்துல. எங்க வீட்டுல கூட தான் இருக்கு 2 சொம்பு. எப்படி சார் பாத்தீங்க? மைக்ரோஸ்கோப் வச்சு உள்ள பாத்தீங்களா? இல்ல இன்ஃப்ராரெட் ரேஸ் மூலமா பாத்தீங்களா? உள்ள புழு பூச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எவ்வளவு அபத்தமா இருக்கு. உங்க வார்த்தையிலேயே சொல்லணும்னா, உங்க மதத்தை மார்க்கெட் பண்றதுக்காகவும், உங்க மதத்தை வச்சு கேபிட்டலைஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எந்தவித அயோக்கியத்தனமும் நீங்க பேசுவீங்க. எதை வேணா ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. மக்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, மக்களுடைய பாதுகாப்பை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. அங்க போயிட்டு வந்து அவ்வளவு பேர் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. தோல் நோய்கள் வருது அந்த தண்ணியில குளிச்சதுனால அப்படின்னு சொல்றாங்க. கேரளால ஒரு பெண் இறந்தே போயிருக்கிறார். அந்த தண்ணியை சுவாசிச்சு அந்த அம்மாவுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்து வென்டிலேட்டர்ல போட்டு செத்தே போயிட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு தெரியல. எத்தனை குழந்தைகள், எத்தனை வயசானவங்க அங்க போயிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குமே. இத்தனை கோடி மக்களோட உயிரை நாம வந்து ஆபத்துல இறக்குறோமே. இத பத்தி எல்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு கவலை இருந்ததா? கொஞ்சமாவது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததா? இப்படி எல்லாம் நீங்க பேசியிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுடைய மாடஸ் ஆப்பரண்டி தான் நமக்கு தெரியுமே. நீங்க தான் மேடை மேடையா சொல்றவராச்சே, பெருமாளை நம்ம காப்பாத்தினாதான் பெருமாள் நம்மளை காப்பாத்துவார். அப்ப பெருமாளை காப்பாத்துறதுக்கு என்ன வேணா சொல்லலாம், எப்படி வேணா பொய் சொல்லலாம், எப்படி வேணா நியாயப்படுத்தலாம். இன்னைக்கு அதை தானே சார் வெக்கம் கெட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் தயவு செஞ்சு மூத்த பத்திரிகையாளர், நடுநிலையாளர்லாம் சொல்லாதீங்க. நான் கடைஞ்செடுத்த சங்கி, நான் பாஜகவுடைய மவுத் பீஸ் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டு போங்களேன். அதைத்தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா. உங்களை போன்ற பத்திரிகையாளர்லாம் எப்படிதான் தந்தி டிவில இவ்வளவு நாள் வச்சிருந்தாங்களோ தெரியல. என்ன பிரச்சனைனால தந்தி டிவியை விட்டு வெளியில வந்தீங்க அப்படிங்கிறது இன்னமும் புரியாத புதிரா இருக்கு. அப்புறம் இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை பத்தி எல்லாம் அப்படியே ரொம்ப சிலாகிச்சு பேசுறீங்க. லேட்டஸ்ட் தகவல் ஒண்ணு சொல்லட்டுமா சார்? திராவிடம் ஏமாத்துது, திராவிடம் வந்து கல்வியை வச்சு அரசியல் பண்ணுது அப்படின்லாம் பேசுறீங்கல்ல. சமீபத்துல வெளியில வந்த டேட்டா, சமீபத்துல வெளியில வந்த டேட்டா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். இதுல ஒவ்வொரு மாநிலத்தையும் 5 பாராமீட்டர்ஸ் உடைய அடிப்படையில வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதாவது 1, நோ பாவர்ட்டி, வறுமை ஒழிப்பு. 2வது, ஜீரோ ஹங்கர், பசியின்மை. 3வது, குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், நல்ல ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஆரோக்கியம், சுகாதாரம். 4வது, குவாலிட்டி எஜுகேஷன், நல்ல கல்வி. 5வது, டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth, நல்ல வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி. இந்த 5 அடிப்படையில ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒன்றிய அரசு சார்பாக ஒரு நிறுவனம் சர்வே பண்ணுது. 100க்கு மதிப்பெண் கொடுக்கறாங்க. இதுல ஓவரால் இந்தியாவுடைய ஆவரேஜ் என்ன தெரியுமா? 66. இதுல முதல் 2 இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன தெரியுமா? 1 தமிழ்நாடு, இன்னொன்னு கேரளா. 2 பேருடைய மதிப்பெண்கள் எவ்வளவு தெரியுமா? 80.2. இதற்கு என்ன அர்த்தம்னா, கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல வறுமை ரொம்ப கம்மியா இருக்கு, பசி கம்மியா இருக்கு, 3 வேளையும் சாப்பிடுறாங்க, ஒரு வேளை கூட பட்னியா யாரும் தூங்க போறது கிடையாது, கல்வி மிகச் சிறப்பாக இருக்கு, சுகாதாரம் மேம்பட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் இந்த அரசாங்கங்கள் உறுதி செய்யுது அப்படின்னு அர்த்தம். இதை இன்னைக்கு நேத்து அவங்க செய்யல, கடந்த 75 வருஷமா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டீடைல் சொல்லட்டுமா? இதுல மிகவும் பின்தங்கிய 2 மாநிலங்கள் எது தெரியுமா?
ஒண்ணு பாண்டேவுடைய மாநிலம் பீகார், அவங்க தான் இருக்கிறதுலே லாஸ்ட். அவங்க ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 43.2, 50% கூட இல்லைங்க, ஃபெயிலு. அதற்கு அடுத்தது இருக்கக்கூடிய மாநிலம், இவ்வளோ தூரம் பாண்டே சிலாகிச்சு பேசினார்ல, உத்தரப்பிரதேஷ். பிஜேபிக்கு ஆதரவா பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு நேரா பிஜேபியில போய் சேர்ந்துருங்க. நான் கடைஞ்செடுத்த சங்கிதான், நான் ஆர்எஸ்எஸ் உடைய அடியாள் தான், நான் இப்படிதான் பேசுவேன் அப்படிங்கறதையாவது கொஞ்சம் தைரியத்தோட வெளிப்படையா ஒத்துக்கங்க. அப்படி இல்லையா, நீங்க பிறந்து வளர்ந்த மாநிலமான பீகார் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை பாருங்க. அந்த மக்களுடைய நிலைமையை முன்னேற்ற என்னென்ன பண்ணணுமோ மூத்த பத்திரிகையாளரான நீங்க அதை கொஞ்சம் சிறப்பா செஞ்சீங்கன்னா அட்லீஸ்ட் பிறந்த மாநிலத்துக்கு ஏதோ ஒரு நல்லது செஞ்சீங்க அப்படிங்கிற புண்ணியமாவது உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாத்தையும் விட்டுட்டு இங்க உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு ரொம்ப சிலாகிச்சு வாய்க்கிடைய எங்களுக்கு வெட்டி அட்வைஸ் கொடுக்கறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கங்க. தமிழ்நாட எப்படி நடத்தணும் அப்படிங்கறது தமிழக அரசுக்கு தெரியும். தமிழ்நாட எப்படி மதசார்பற்ற மாநிலமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். உங்களுடைய இந்த மதத்தை வச்சு மார்க்கெட் பண்ற வேலையெல்லாம் வேற மாநிலங்கள்ல வச்சுக்கங்க. நன்றி.